நாங்க ஷாப்பிங் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்த திங்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட பேக் என்கிட்ட நெறைய ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி எல்லாம் குட்டியா தான் இருக்கும். டிராவல் டைம்லலாம் எடுத்துட்டு போறதுக்கு பெரிய பேக்கா இருந்தா நல்லாருக்கும். அது போக இது சைஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கீழ ஒரு ஜிப் இருக்கும். அத ஓப்பன் பண்ணி விட்டா பேக் நல்லா பெருசாயிடும். நான் இந்த பேக் வாங்குனதுக்கான ஒரு மெயின் ரீசன் இது வந்து வாட்டர் ப்ரூஃப். அதனால நம்ம டிராவல் டைம்லலாம் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு அந்த ஈரமான ட்ரெஸ் எல்லாம் இருந்தா ஈஸியா ரிட்டர்ன் வரப்போ எடுத்துட்டு வந்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன ஆர்கனைசர். இது பாப்பாக்கு தேவைப்படுதாமா. அவளே சொல்லி வாங்குனா. இதுல சேஃப்டி பின், ஹேர் கிளிப் இந்த மாரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். டிராவல் டைம்ல கார்லலாம் ஏறுனா நான்லாம் உடனே தூங்கிருவேன். இந்த பில்லோ இருந்தா ஒண்ணு நல்லாருக்கும்னு தோணுச்சு. இன்னைக்கு அங்க பார்த்ததுனால அது ஒண்ணு வாங்கியிருந்தேன். அடுத்து என் ஹஸ்பண்ட் வாங்குன இந்த பெரிய சைஸ் டிராவல் பேக். இதுல லேப்டாப் எல்லாம் கூட வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம். நெறைய ஜிப்ஸ் எல்லாம் இருக்கு ஃப்ரண்ட்ல. அடுத்து பாப்பாக்கு பிளாங்கெட் ஒண்ணு சின்னது தேவைப்பட்டுன்னு வாங்கியிருந்தோம். அப்புறமா டவலு. அங்க டிமார்ட்ல கிட்ஸ்க்கான டெய்லி வேர் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேட்ல இருக்கும். அதுல அவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ், டவல் எல்லாம் வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டா போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன். பிளான் பண்ணத விட பட்ஜெட் அதிகமாச்சுன்னு. இதுக்கு காரணம் வந்து லிஸ்ட்லயே இல்லாதது இந்த டாய்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான். இது வாங்கணும்னு நாங்க நெனைக்கவே இல்ல. அங்க போனதும் பாப்பா அவளுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தா. இனிமே இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸ்ல நீட்டா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அவ்வளதான். நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.